20 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர்ன்ற பேரை நீக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதார் கார்டு இருக்குது. ஆனா ஆதார் கார்டு அப்படின்றது அவர் குடிமகன், இந்திய குடிமகன் அப்படின்றதுக்கான ஆதாரம் இல்லை. நீதிமன்றம் ஆதாரம் இருக்குதான்னு முழம் போடுத. எல்லா ஆதாரத்தையும் வச்சுதான் 150 பேருக்கு எழுதியிருக்கிறாங்க புத்தகத்தை. இல்லை ஒருவேளை பாஜக அலுவலகத்துல இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு இதயத்துறையும் அங்கே கைதி எங்கேயாவது ஒண்ணு பச்சை குத்தி இல்லாமா பிறந்த குழந்தைய எடுத்தாந்து. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம். ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி தோழர்களே. ஒரிசால மொத்த வாக்காளர்கள் ரொம்ப கம்மி தான். நம்ம தமிழ்நாடு 234 அப்படின்னோம்னா ஒரிசால அவ்வளோ பேர்லாம் கிடையாது, 140 தான். அது பாதிக்கு பாதின்னு வச்சுக்கோங்களேன். 20 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர்ன்ற பேரை நீக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ரோல், முதல் வரைவு வாக்காளர் பட்டியல் 20 லட்சம் பேரை எடுத்துட்டாங்க. இதையும் சேர்த்தோம்னா பீகார், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அஸ்ஸாமு, இப்போ ஒரிசா, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா 6.25 கோடி வாக்காளர்களை வந்துட்டு இதில் நீக்கி இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையின் மூலமா நீக்கி இருக்கிறாங்க. இதை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விடயத்தை வந்துட்டு வாக்கு உரிமை அப்படின்றது நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்லணும். மகாத்மா காந்தி சொன்னார், நீண்ட நெடிய போராட்டம் 1799 ஆரம்பிச்சு 1947 முடிஞ்ச இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் சற்றப்போ 150 வருஷத்துக்கு மேல நம்ம போராடி பெற்ற சுதந்திரம் அப்படின்றதுக்கான அத்தாட்சி என்னன்னா நம்முடைய ஆட்சியை நாமே தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாக்குரிமை, ஓட்டு போடுற உரிமை. அதுதான் நம்மளுக்கு பெற்று தந்திருக்காங்க நம்மளுடைய தலைவர்கள். இதை சொல்றாரு மகாத்மா காந்தி ஆச்சாரிய வினோபாவே கிட்ட. நீங்க செய்யக்கூடிய அந்த பூமிதான இயக்கம் அப்படின்றது பெரிய விஷயம். ஏழை எளிய மக்களுக்கு வந்துட்டு ஒண்ணுமில்லாத மக்களுக்கு ஒரு துண்டு நிலத்தை கொடுக்குது. அவங்க ஏதோ ஒரு தன்னிறைவோட ஒரு வாழ்க்கை நடத்திக்கிறலாம், உண்மைதான். ஆனா அதை விட முக்கியமானது வினோபாஜி, இந்த விடுதலையின் மூலம் இந்த மக்களுக்கு ஒரு ஜனநாயக உரிமை பெற்று தந்திருக்கிறோம் நம்ம. அதுதான் வாக்குரிமை. இதுக்கு மேல அவருடைய அரசு அவங்க தான் தீர்மானிக்க போறாங்க, அதுதான் ஜனநாயக உரிமை. இதை அவர்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க, அவங்க இந்த ஜனநாயக உரிமையை புரிஞ்சுக்கட்டும் சொல்லிட்டு காந்தி அதோட நிறுத்திக்கிறார். அப்புறம் சொல்றாரு, வினோபாஜி, அப்படி நம்ம இதை சொல்ல தவறிட்டோம், அவங்களை எடுத்து சொல்ல தவறிட்டோம், அவங்க புரிஞ்சுக்க தவறிட்டாங்க அப்படின்னோம்னா எதிர்காலத்துல இந்திய நாட்டுல ஒண்ணு கூண்டாஸ் ராஜ் இருக்கும், இல்லாட்டி கார்பரேட் ராஜ் இருக்கும். யாரு? மகாத்மா காந்தி. எவ்வளவு தெளிவு பாத்தீங்களா? ஒத்த யாடையோட கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கதர் கட்டிய பக்கிரிக்கை அப்பவே தெரியுது என்னன்னு. இந்த நாட்டுல ஜனநாயகத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னோம்னா ஒண்ணு கூண்டாஸ் ராஜ் இருக்கும், இல்ல கார்பரேட் ராஜ் இருக்கும். ஒண்ணு கார்பரேட் ஆட்சி, இல்லாட்டி கூண்டாஸ் ராஜ் இருக்கும். அப்பயே மோடி அரசை பத்தி சொல்றாரு அவரு. எல்லா பணத்தையும் தூக்கி அவங்களுக்கு கொடுத்துருவானுங்க, இன்னொரு பக்கத்தை எது கேட்டாலும் அடிப்பானுங்க. அதான் அந்த கவு குரூப் அப்படிலாம் வருது இல்லையா, அந்த ஆக்ஷன் குரூப், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. எல்லாம் ஒன்னா இருக்கிறது காந்திக்கு தெரியல. இவ்வளவு நுண்ண கூட சிந்திச்சதுனால தான் அவரை நம்ம மகாத்மான்றோம். பெரிய டெமோக்ராட் அவரு. ஆனா இந்த நாட்டுல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அரசு அதை புடுங்கிறதுல கரெக்டா இருக்கிறான், ஆவலா இருக்கிறான், என்னன்னோ சொல்றான். வாக்காளர் பாருங்க, வாக்காளர் பட்டியலில் நான் இருந்திருக்கிறேன், நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். உன் பர்த் சர்டிபிகேட் கொண்டு வா. அப்புறம் நீ 2002 2005 ஓட்டு போட்டியா? இல்லைங்க, நான் அப்ப போடல. அப்படியா? உன் பூர்வீக சர்டிபிகேட் கொண்டு வா. உங்க அப்பா அம்மா 69 70 ஓட்டு போட்டாங்களா? இல்ல. அவங்க யாரு? அவங்களுடைய ஆன்செஸ்டர், அதெல்லாம் கொண்டு வா. இப்போ உங்க அப்பா பேர் என்னன்னு தெரியும் கேட்டா சொல்லுவீங்க, தாத்தா பேர் கேட்டா சொல்லுவீங்க, பாட்டி பேரை கேட்டா சொல்லுவீங்க, முப்பாட்டம் பேரை சொல்லுன்றது கப்புன்னு. அதுவே அந்த பேரே நம்மளுக்கு ஏன் நடுப்புல வருது அப்படின்னோம்னா, இந்த திதி கொடுக்கும் போது ஐயரு கேட்பாரு, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, பாட்டம் பேர் என்ன, முப்பாட்டம் பேர் என்ன, அதுல ஓரளவுக்கு நம்ம சொல்லுவோம். அதையும் தாண்டி போறதுன்னா எங்க போறது? இப்ப எனக்கெல்லாம் பர்த் சர்டிபிகேட்டே கிடையாது, எனக்கு நேட்டிவ் சர்டிபிகேட் தான் உண்டு. அதான் நான் வடசேரியில பிறந்தேன் அப்படின்ட்டு. பர்த் சர்டிபிகேட்லாம் கிடையாது. நான் வீட்டில் பிறந்தேன், பர்த் சர்டிபிகேட் இல்லை, என்ன பண்றது?
அப்புறம் எனக்கு அப்புறம் பிறந்த என் சகோதரிகள்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இங்கே சென்னையில். அதனால் அவங்களுக்கெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு ரெகட்டில் இது. நம்ம அங்கேருந்து தான் அது வாங்கிட்டு வந்து பியூசியில் அப்படி தான் சேர்ந்தேன். இந்த மாதிரி ஒருத்தரையும் கேட்டால் என்ன பண்ணுவாங்க? பலர் பூர்வீகத்தையே விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? இல்லையா, உனக்கு சிட்டிசன்ஷிப்பே கிடையாது, வாக்குரிமையே கிடையாது முதல்ல. அப்புறம் அந்த சொன்னாங்க, கோர்ட்டை போயிட்டு வாதிட்டோம். நம்மளுக்காக பிரசாந்த் பூஷன் இருந்துட்டு லேக்கி இவர் என்ன ஏகப்பட்ட வழக்கறிஞர்கள் போயிட்டு, சீனியர் வழக்கறிஞர்கள் எல்லாருமே போயிட்டு போராடினாங்க. போராடும் போது தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு என்ன சொல்லுது அப்படின்னோம்னா, ஆதார் கார்டு இருக்குது, ஆனா ஆதார் கார்டு அப்படின்றது அவர் குடிமகன், இந்திய குடிமகன் அப்படின்றதுக்கான ஆதாரம் இல்லை. சரியா, ரேஷன் கார்டு இல்லை. அது ரேஷன் வாங்குறதுக்கு தான் அந்த கார்டு, அது குடியுரிமைக்கான கார்டு இல்லை. பேன் கார்டு, அது பேன் கார்டு இன்கம் டேக்ஸுக்கு தான், ஆனா அது குடியுரிமைக்கான கார்டு இல்லை. செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட், எஸ்எஸ்எல் சர்டிபிகேட், அது ஸ்கூல் சர்டிபிகேட், அதுவும் கிடையாது. அப்புறம் பாஸ்போர்ட், அதுவும் கிடையாதுன்ட்டான். எது என்னடா அது, இந்தியாவை தவிர வேற எவனுக்கும் பாஸ்போர்ட் தர முடியாது. பாஸ்போர்ட் இந்திய குடிமகனுக்காக தர்றது தான், சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் இல்லையா? அதுக்கே ஒண்ணு கிடையாதுன்ட்டான். இப்ப அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போயிட்டு நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணா, இன்னும் ஒரு அமுக்கணும். முதல்ல இது வந்துட்டு உனக்கு அடிப்படை உரிமையே கிடையாது, வாக்குரிமைன்ட்டான். அப்ப என்னது? சட்டப்படியான உரிமை. சட்டப்படியான உரிமை யார் வந்துட்டு நிர்ணயிப்பா? அது வந்துட்டு நாடாளுமன்றம் தான் நிர்ணயிக்கும். அப்ப வாக்கு போடாது இருக்கிறானா, அது அரசமைப்பு ரீதியான அடிப்படை உரிமை. போடுறது போடாது அது ஃபண்டமெண்டல் ரைட்ல வந்துடும். ஆனா இது அடிப்படை உரிமை கிடையாது. மகாத்மா காந்தி சொல்றாரு, விடுதலை பெற்றதன் மூலம் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமா கிடைச்ச உரிமை வாக்குரிமைன்றாரு. இவன் அடிப்படை உரிமையே கிடையாதுன்றான். பார்த்தாரு எஸ்வை குரேஷி, இந்தியாவினுடைய நாணயமான தலைமை தேர்தல் ஆணையர்களுடைய அந்த வரலாறு, அந்த பாரம்பரியம் இந்த எஸ்வை குரேஷியோட முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் வந்தவங்கல்ல, நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அது சொல்ல போனோம்னா ஏதாவது வார்த்தை வந்து விழுந்துரும், அது என் வயசுக்கும் மாண்பு கிடையாது, நான் என்ன பண்றது, நீங்களே போட்டு ஃபில்லப் பண்ணிக்க. அவர் கேட்கிறாரு, அவர் இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு இது யூடியூப்ல, தயவு செய்து அதை படிங்க. இன் இந்தியா, நமது இந்தியாவில் voting cannot remain merely a statutory right. வாக்குரிமை என்பது சட்டபூர்வமான உரிமையாகவே அது இருக்காது, அதுவும் போயிடும். சொல்றாங்கல்ல, அது கிடையாது, இது கிடையாது, இங்க கிடையாது, அந்த சர்டிபிகேட் கிடையாது, சான்றிதழ் கிடையாது, சொத்து வாங்கலாம், அது வெளிநாட்டுல இருந்தா வந்து கூட வாங்கலாம் சொத்து. அதனால சொத்து கொடுக்கறதுனாலே இந்த நாட்டுக்காரன் ஆயிடுவே. எல்லாம் அமித்ஷானுடைய ஆர்குமெண்ட். உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பெரிய மானுடவியல் அறிஞர். அவரு அமித்ஷா, நம்மளுடைய உள்துறை அமைச்சர், அவர் சொல்றாரு எதுவுமே கிடையாது. என்ன, உன்னை சிட்டிசன் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா உனக்கு ஓட்டுரிமை கிடையாது. எனக்கு இப்படி சொல்லிட்டு போங்க அமித்ஷா, எங்களுக்கு ஓட்டு போடாத யாரும் இந்த நாட்டு குடிமக்கள் கிடையாது போட, அப்படி சொல்லிடுங்க. அப்ப போராடுவோம், நீங்களாச்சு நாங்களாச்சு, சண்டை போட்டுக்குவோம், முட்டிக்குவோம், மோதிக்குவோம், மண்டையை உடைப்போம், செத்து போவோம், அது வேற விஷயம். ஆனா உங்களுடைய நோக்கத்தை மறைச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் பேசாதீங்க. இவிஎம் வச்சு காலி பண்ற, எஸ்ஆர் வச்சு காலி பண்ற, வாக்காளர் பட்டியலை வச்சு காலி பண்ற, 5 மணிக்கு மேல நிறைய வாக்கு செலுத்தி காலி பண்ற, அது மெஷின் எடுத்துப்பட்டு வச்சு அது குட்டி போடுது. ஓட்டு குட்டி போட்டுச்சுல்ல ஒரு சாரியும், ஆந்திராலையும் போட்டுச்சா இல்லையா? இங்க 12.48%, அங்க 12.53% நடந்துச்சு. பரகல பிரபாகர்லாம் சொல்றாரு, அவர் இன்னும் சோத்துக்கு வழியில் அதை பேசிட்டு இருக்கிறாரு. அவரு பரகல பிரபாகர் எவ்வளவு பெரிய மனுஷன், எம்ஜி தேவசகன் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு நாள் வேலை செஞ்சாரு, இந்தியாவுடைய மிலிட்டரியில வேலை செஞ்சாரு, ஐஏஎஸ் வேலை செஞ்சாரு, அவரை சண்டிகருடைய மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தவர், எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. பதல் பி லோகோர் ஜட்ஜு ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அப்புறம் வஜஹத் ஹபீபுல்லா, யாரு இவங்கெல்லாம்? இவங்க எல்லாம் சொல்றாங்க, டே என்னடா தேர்தல் ப்ராசஸ் அப்படின்ட்டு. நான் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டேன், ஆனா விவிபேட் வேற ஒரு சின்னத்தை காட்டுது அப்படின்னு ஒரு காவல் அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்ற அஸ்ஸாமினுடைய மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து அந்த வாக்குப்பதிவு அதிகாரி சொல்றேன், ஓஹோ அப்படிங்களா, 2 ரூபாய் கொடுங்க, நான் ஒரு ஃபார்ம் தரேன்,
அதை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அது கொடுத்துட்ட உடனே அடுத்த ஓட்டு போடுற 2 பேர் ஓட்டு போடும் போது அவங்களுடைய சின்னம் தான் அங்கே காட்டுது, சரியா இருக்குதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா உன் மேலே வழக்கு போட்டு உன்னை 6 மாதம் உள்ள தள்ளுவோம் அப்படின்னாங்க. சாமி என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில வந்து பேட்டி கொடுத்துட்டாரு. என்னுடைய புத்தகத்தை நான் அதில் சொல்லியிருக்கிறேன். நீதிமன்றம் ஆதாரம் இருக்குதான்னு முழம் போடுத. எல்லா ஆதாரத்தையும் வச்சுதான் 150 பேஜ் எழுதியிருக்கிறான் புத்தகத்தை. எவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டீங்க இந்த 12 வருஷத்துல. 12 வருஷம் ஆயிடுச்சு மோடிஜி, அமித்ஷாஜி. விட்டுடுங்க, போகும் இந்த நாடு, போதும். என்னெல்லாம் சொல்றது, என்னெல்லாம் படிக்கிறது, என்னெல்லாம் யோசிக்கிறது. இந்த நாட்டினுடைய பிறவி நானு, குடிமகன் நானு. ஆனா வாக்களிப்பது எனக்கு அடிப்படை உரிமை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க பண்றீங்க. அதுவும் நீதிமன்றம், இதுக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் ஜிகி அடிக்குது இல்லையா? உச்ச நீதிமன்றம் தான் சொல்றேன். இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது பாருங்களேன். எவ்வளவு பெரிய கட்டுரை எழுதியிருக்காரு பாருங்க, நீங்களே பாருங்க. மக்களே புரியல. அப்புறம் பிறகுற குழந்தைக்கு என்னதான் பண்ணணும்னு தெரியல. இல்லை ஒருவேளை பாஜக அலுவலகத்துல இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு இதயத்துறையோ அங்கே கைதி எங்கேயாவது ஒண்ணு பச்சை குத்திடலாமா? பிறந்த குழந்தைய எடுத்தாந்து கமரால எடுத்து போட்டு பச்சை குத்தலாமா? இந்தியன், டேட் ஆஃப் பர்த் டிஓபி அப்படின்னு போட்டுடலாமா? அப்படியே வந்துட்ட உடனே குழந்தைங்க அப்படியே காட்டும். என்னங்கடா நாட்டு இது? என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? அமெரிக்காவில் பிறந்தாலே அவன் யாருக்கு பிறந்தவனா இருந்தாலும் சரி அவன் அந்த நாட்டு குடிமகன் சொன்னான். அதை சேலஞ்ச் பண்ணாரு யாரு? டொனால்டு ட்ரம்ப். அவன் நீதிமன்றம் சொல்றான், நீ நான் சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டான். நீ உன்னுடைய அதிகாரம் வச்சு மாற்றக்கூடிய விஷயம் அது கிடையாது அப்படின்ட்டான். நீ தனி மனிதன் தான் பிரசிடென்டா இருந்து போட்டான், அதெல்லாம் மாற்றவே முடியாது. அதுவும் வந்துச்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுரை. அதுவும் இதில் தான் வந்திருக்குது. இது வந்து இந்த பத்திரிகைகள் தான் அதெல்லாம் வந்திருக்குது. ஏதோ அந்த பத்திரிகை அந்த மாதிரி சேவையெல்லாம் நல்லா செய்யும். நிபுணத்துவம் வாய்ந்த கட்டுரைகள் எல்லாம் வாங்கி போட்டு நம்மளுக்கு ஏதோ அறிவிப்பு இருக்கட்டும்னு ஏதோ கொஞ்சம் செய்யும். அப்புறம் அதனுடைய வேலையும் செய்யும், அது வேற விஷயம். சொல்றேன், எதெல்லாம் போட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் பாருங்களேன். ஒருத்தன் வாக்காளர் ஆகிறதுக்கா போராடணும் இந்த நாட்டில் பிறந்துட்டா? உலகத்திலே வேற எங்கேயுமே அந்த மாதிரிலாம் இல்லையா? இந்த நாட்டினுடைய பாஸ்போர்ட் வச்சிருக்கிறேன், நான் இந்தியனா, அது இந்தியா அப்படின்றதுக்கு அத்தாட்சி இல்லையா? யோசிங்க மக்களே. பெரும் புரட்சிக்கு தயாராக வேண்டிய கட்டம் இது. அப்படியாப்பட்ட இடம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது ஒண்ணு வந்துச்சு. அது ஒரு அமைச்சரை ரிசைன் பண்றதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. நீட்டை ஒழிக்கிறதுக்கு போராடுங்கடான்னா அது பண்ண மாட்டேன்றாங்க. இவிஎம் ஒழிக்கிறத பத்தி பேசுறவங்க பேச மாட்டேன்றாங்க. என்னத்தை செய்யறது? அப்போ இவங்க பாஜக ஒரு பிரஷர் குக்கரா கேள்வி எழுப்பிச்சு. முதல்ல எழுப்பினது ராகுல், இப்ப நானும் எழுப்புறேன். நீங்க வெறும் பிரஷர் குக்கர் தானா? சிந்தியுங்கள் தொடர்களை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.